அன்பு அனாதை அல்ல. சிறுகதை. ஆசிரியர் எஸ். ரங்கநாயகி அவர்கள். மை டியர் ராஜி, நான் சொல்லுவதை நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். வாசு மீண்டும் சொல்லுகிறான். நீங்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு அது எப்படி இருந்தாலும் நான் பெண்ணாக பிறந்தவள். நீ ஓர் இரட்டை பட்டதாரி. ஹோம் சயின்ஸ், சோஷியாலஜி இரண்டிலுமே. இடையே கூறுகிறான் வாசு. படிப்புக்கும் தாய்மைக்கும் தடுப்பு சுவர் இருக்க முடியுமா என்ன? இன்னும் சொல்லப்போனால் இந்த படிப்பில்தான் எல்லாம் அதிகரிக்கிறது என்று வைத்து கொள்ளுங்களேன். ஹோம் சயின்ஸில் குடும்ப நிர்வாகம் கற்றுக் கொடுப்பதால் விவாகம் முடிந்ததும் குடும்ப நிர்வாகத்தில் ஆசை பிறக்கிறது. அப்புறம் நர்சிங் கற்றுக் கொடுத்ததால் இப்போது குழந்தைக்கான ஏக்கமும் இருக்கிறது. அப்படித்தானே? சிரித்தபடி கூறுகிறான். எப்படி வேண்டுமானாலும் வைத்து கொள்ளுங்கள். ராஜி தொடராமல் நிறுத்துகிறாள். கொக்கி போட்டு சங்கிலே இழுத்து நிறுத்திவிட்டது போன்ற உணர்ச்சி. ஐம்புலனுக்கும் அப்பாற்பட்டதொன்றை பக்தன் தேடுவதான பார்வை. வாசு தன் இருப்பிடத்தை விட்டு எழுந்துவிட்டான். வரியா ராஜி, கடற்கரை வரையிலும் போகலாம்? இல்லை, தலை வலிக்கிறது. வாசு சிரிக்கிறான். தலைவலியா எது? சுற்றிலும் பார்க்க கூச்சப்படும் அச்சம், அதோடு கலந்த ஆற்றாமை. பெற்றோர்களின் கைவிரலை பிடித்து கொண்டு அம்மா அப்பா என கூவும் குழந்தைகளின் மணியோசை கேட்கும்போது தன் நெஞ்சுக்குள் நெருடுவதான ஒரு உணர்வு. பார்த்த மாத்திரத்தில் ஒட்டிக்கொள்ளும் குழந்தைகளை ஆசையோடு தூக்கி கொள்ளும்போது திமிரிக்கொண்டு அம்மா கிட்ட அம்மா என்று கூச்சலிடும் ஓசையிலே உலகமே தன்னை ஒதுக்கிவிட்ட வெறுப்பும் ஏளனமும். அப்படி ஒரு எண்ணம். சரி, சினிமாவுக்கு போகலாமா? வாயேன். சினிமாவுக்கு போனதும் படத்தை அமைதியாக பார்க்க விடாமல் இப்படி நேரிடக்கூடும் என்று பாசு எதிர்பார்த்து இருக்கவில்லை. தியேட்டருக்குள் நுழையும் நேரம். ஓ ராஜி! தோளின் மீது கைகளை போட்டு நிறுத்திவிட்டவள் பானு. அவள் அருகிலே 8 வயது மகன், 4 வயது மகள். பானு, நீயா? எப்படி வந்த? அயல் நாட்டு வேலை முடிஞ்சு போச்சா? அவரும் வந்திருக்கிறாரா? ராஜியும் உற்சாகமாகத்தான் பேச்சை ஆரம்பித்தாள். இங்கேயே வந்துட்டோம் டே, இனிமே அடிக்கடி சந்திக்கலாம். உன் கணவர் வர சம்மதிச்சிட்டாரா? வர பிரியமில்லைதான், என்ன பண்ணிக்கொள்றது? இந்த பிள்ளைக்கும் பெண்ணுக்கும் நம் நாட்டு படிப்பு இருக்கணும்னு எங்கள் மாமனாரோட வாதம். குழந்தைகளுக்காக இங்கே வந்துட்டோம். இவை பெருசானதும் திரும்பி போனால் போச்சு. என்னதான் சொல்லு, நம்ம குழந்தைகளை நம்ம பார்வையிலே வச்சுக்கிறது தானே நல்லது, மகிழ்ச்சியும் கூட. அம்மா அப்பா என்று அவர்கள் கூப்பாடு காதிலே விழுந்துண்டு இருந்தா நல்லா தானே இருக்கு. வாசு உடனே ராஜியை நோக்கினான். ராஜி, வாயேன், உள்ளே போகலாம். மனைவியின் மனதுக்குள் போராட்டத்தை மீண்டும் எழுப்புவதை தடுத்துவிட வேண்டும். பானுவின் சொற்கள் காலியான பாத்திரத்தில் மீண்டும் மண்ணை வாரி கொட்டுவதாக கண்டிப்பாக இருந்துவிடும். ஏய் ராஜி, எங்கே உன்னுடைய குழந்தைகள்? லிமிட்டட் தானா? பானு மீண்டும் ஆரம்பிக்கிறாள். வாராஜி, மணி அடித்து விட்டார்கள். வாசு அவளை இழுத்து கொண்டு உள்ளே ஓடிவிட்டான். பானுவுக்கு வாசுவின் செய்கை அநாகரீகமாக படட்டுமே, அதுக்காக ராஜியை தவிக்க விடுவதா? அவன் முன் ஜாக்கிரதையாக நடந்து கொண்டும் பலன் இல்லை. ராஜி கலகலப்பை இழந்துவிட்டாள். பால்கனியில் அமர்ந்திருந்தாலும் சுற்றிலும் உள்ள குழந்தைகளின் மீதம்தான் அவள் மனம் பதிந்து இருந்தது. குழந்தைகளுக்காக மேநாட்டு தொழிலை விட்டுவிட்டு வந்துவிட்ட பானு தம்பதியைப் போல இங்கும் பலர் குழந்தைகளுக்காகவே சினிமா பார்க்க வந்து இருப்பார்கள். அவளோ யாருக்காக, எதற்காக, எதை செய்ய போகிறாள்? படம் பாதி ஓடிக்கொண்டு இருக்கும்போதே வீட்டுக்கு போகலாமா என்று ராஜியின் குரல் வருகிறது அவன் காதருகில். வேண்டாம், படத்தில் கவனம் செலுத்த எவ்வளவு நன்றாக இருக்கிறது, அவன் கொஞ்சம் இறைந்தே கூறுகிறான். படம் முடிவதற்குள் பாசு எழுந்துவிட்டான். ராஜியுடன் பானுவின் சந்திப்பை மீண்டும் ஏற்படுத்திவிடக்கூடாது என்பது அவனது எண்ணம். அதுதான் காரணமும் கூட. வீடு திரும்பி சாப்பாடு முடிந்ததுமே ராஜி படுத்து தூங்கிவிட்டாள். பாசுவுக்குத்தான் தூக்கமில்லை. ராஜியின் மீதம் அவனுக்கு இரக்கமாகத்தான் இருந்தது. 4-5 நாட்களாக மீண்டும் மீண்டும் அவள் கூறியதை ஏற்கத்தான் அவன் சட்டென்று முன்வரவில்லை. ஒரு குழந்தையை எடுத்து வளர்த்தால் என்ன? அவள் அடி போட்டது இப்படித்தான். வேண்டாம் ராஜி, எல்லாம் கடைசியில் நல்லபடியாக முடியும் என்று சொல்லிவிட முடியாது.
இதில் நல்லது கெட்டது என்பதெல்லாம் என்ன இருக்கிறது? நம்ம வீட்டில் குழந்தை இல்லை. ஒரு குழந்தைக்கு நம் வீட்டிலே இடம் தருகிறோம், அவ்வளவுதானே. நாம் நன்றாக வளர்க்க மாட்டோமா? வேஷாக வளர்ப்பாய். இந்த தத்து சமாச்சாரம் எல்லாம் செயற்கைதானே. பெரியவனாகும்போது குழந்தை ஒட்டுவது மட்டும் அல்ல, தாயாக நீ ஒட்ட முடியுமா? என்னது? என்ன சொன்னீர்கள்? நான் ஒட்ட மாட்டேனா? அம்மா என்ற ஒரு சொல்லுக்கு நான் எப்படி தவிக்கிறேன் தெரியுமா? அறியா பருவத்திலேயே குழந்தை நம்மிடம் வந்துவிட்டால் நம்மைத்தான் பெற்றோர்களாக நினைக்கும். அம்மா என கூப்பிடும், அப்பா என்றும் கூப்பிடும். அப்படி கூப்பிடும்போது நீங்களும் உள்ளம் மகிழ்ந்து போவீர்கள். கொஞ்சம் சினம் பொங்கவே அவள் பேசிவிட்டாள். குழந்தையின் பெற்றோர்கள் தத்து கொடுக்க சம்மதம் தரமாட்டார்கள். தந்தாலும் கடைசியில் தங்கள் பிள்ளையாகத்தான் சொந்தம் கொண்டாடுவார்கள். மீண்டும் அலசி எடுத்து ஒரு பொத்தலை காட்டினான். அந்த கவலையே வேண்டாம். என் சிநேகிதி ஸ்டெல்லா பிரசவ ஆஸ்பத்திரியிலே நர்ஸாக இருக்கிறாள். அவள் சொல்லுகிறாள், பல குழந்தைகள் பிறந்த உடனேயே அனாதையாக நின்றுவிடும். சிலர் இது போல எடுத்து வளர்க்க பெற்றுக்கொள்ளுகிறார்கள். ஒருத்தரும் எடுத்து வளர்க்க முன் வராவிடில் அனாதை இல்லங்களில் அந்த குழந்தைகளை சேர்த்து விடுவார்கள். இது போன்ற குழந்தைகளை வளர்ப்பதால் ஒரு வம்பும் இருக்காது. அந்த குழந்தைகளும் நம்மைத்தான் பெற்றோர்கள் என நினைத்து வளரும். இது போன்ற குழந்தை ஒன்றை தருவதாக ஸ்டெல்லா சொன்னாள். ஓ, இவ்வளவு தூரம் ஏற்பாடாகிவிட்டதா? வெளிநாட்டிலிருந்தெல்லாம் இங்கு வந்து அனாதை குழந்தைகளை எடுத்து போய் வளர்க்கிறார்கள். நம் நாட்டில் இருந்து கொண்டே நாம் வளர்க்கக்கூடாதா? உன்னை படித்த பெண் என்றே என்னால் நம்பவே முடியவில்லை. விரக்தியுடன் மீண்டுமாக அவன் இதையே கூறினான். 1 மாதம் கழிந்தது. பாசு காரி ஆலயத்திலிருந்து திரும்பி வந்தான். வீட்டிலே ராஜி இல்லை. அவனுக்கு இந்த அனுபவம் அடிக்கடி நேரிடாவிடனும் எப்போதேனும் நேரிடுவதும் உண்டு. முக்கியமான ஒரு பணி அல்லாது ராஜி இதுபோல அவனை காக்க வைத்துவிட்டு செல்லுவது இல்லை. அவன் எப்போதுமே தன் பர்சிலே வீட்டு பூட்டின் மறு சாவி ஒன்றை வைத்திருப்பான். கதவை திறந்து உள்ளே சென்றபோது மேஜையின் மீதும் ஒரு குறிப்பு இருந்தது. அவசர பணி, சந்தோஷ செய்தி. ராஜி எட்டத்திலே நின்று கொண்டு அவனையே பார்த்து சிரிப்பதான ஒரு தோற்றம் அவனுக்கு முன்னே நிற்கிறது. சந்தோஷ செய்தி. ராஜி சம்பந்தப்பட்ட அந்த மகிழ்ச்சியான செய்தி அவனுக்கு புரிவதாகத்தான் இருந்தது. அவன் அவளுடைய கணவன். அதனால் வீட்டிலேயே ஆண்டவன் பணித்துவிட்ட மகிழ்ச்சி செய்தி இல்லை என்பது அவனுக்கு தெரியும். ராஜியின் சிநேகிதி ஸ்டெல்லா தான் அவளுக்கு ஃபோன் செய்திருப்பாள். உள்ள குதூகலத்துடன் உள்ளே நுழைந்தாள் ராஜி. அவள் கூறப்போவது திரை விலகின வெளிச்சமாக அவனுக்கு நன்றாகவே தெரிந்தது. நல்ல செய்தி, சந்தோஷமான செய்தி என்று கூவிக்கொண்டே அவன் அருகிலே வந்துவிட்டாள் அவள். என்னமாக இருக்கிறது? பிறக்கும்போதே 7.5 பவுண்டாம். நல்ல வெளுப்பு, சுருள் சுருளாக அடர்ந்த மயிர், விழியும் அதுவும். அப்பப்பா, அப்படியே தூக்கி அணைத்து கொள்ள வேண்டும் போல இருக்கிறது. அது சரி ராஜி, முழுவதும் கேளுங்கள். அப்பா யார் என்று தெரியவில்லை. ஏதோ ரெஜிஸ்டர் ஆகாத காதல் போல இருக்கிறது. குழந்தை பிரசவத்தில் தாய் இறந்து விட்டாள். அவள் கொடுத்திருந்த விலாசமே போய். இந்த குழந்தையை அனாதை விடுதியிலே சேர்க்க ஏற்பாடாகி கொண்டு இருந்தது. ஸ்டெல்லா தான் சிபாரிசு செய்து எனக்காக வைத்து இருக்கிறாள். நீங்களும் நானும் சம்மத கையெழுத்து போட்டுவிட்டால் குழந்தை நம்முடையதாகிவிடும். பிறவியிலேயே தாய் தந்தையை இழந்துவிட்ட குழந்தை நம்மைத்தான் பெற்றோர்களாக பாவித்து அம்மா என்று கொஞ்சம் மொழியிலே கூப்பிடப் போகிறது. குதிப்பும் மகிழ்ச்சியுமாக அவள் கூறினாள். பாசு பதில் கூறாவிடினும் சிரித்தபடியாக உட்கார்ந்திருந்தான். வினாடிக்கு வினாடி அவன் சம்மதத்தை எதிர்நோக்கிய அவள் அந்த சிரிப்பிலே கவர்ச்சியை காண முடியவில்லை. எதற்கு சிரிக்கிறீர்கள்? ஏளனமும் பரிகாசமும் என் நெஞ்சத்துக்குள் எந்த சலனத்தை ஏற்படுத்தும் என்பது உங்களுக்கு கண்டிப்பாக புரிந்திருக்கும். உங்களுக்கு சம்மதம் இல்லாவிடில் அவளால் வார்த்தையை முடிக்கக்கூட முடியவில்லை. நோனோ ராஜி, நான் என்றைக்குமே உன் மனதுக்கு அதிர்ச்சியை கொடுத்ததே இல்லை என்று உனக்கு தெரியும். இந்த உன் ஏற்பாட்டிலே முழுவதும் முடிக்காமலே தன் இருப்பிடத்தை விட்டு எழுந்து அவள் தோள்களை பற்றினான். என்னுடைய ஒரு குணத்தை நீ இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. நான் எப்பொழுதுமே உண்மையை, இயல்பானதை மட்டும் தான் நினைக்கிறவன். புரிகிறதா? எனக்கு இயற்கையாக ஏற்படும் பொருள்களில்தான் நம்பிக்கையும் ஆனந்தமும் உண்டு.
இயற்கை இயற்கை என்று ஏன் அடித்துக் கொள்கிறீர்கள்? நம்மை இயற்கையாக கிட்டாததை இன்னொருவரிடமிருந்து பெற்றுக்கொண்டால் என்ன? பட்டுப்புடவை அணிய முடியாவிட்டால் சின்னாளம்பட்டு உடுத்துவதைப் போல என்று சொல்லுகிறாயாக்கும் என்று அவன் கூறிவிட்டு சிரித்தான். ராஜி சிறிது நேரம் மௌனமாக இருந்தாள். பிறகு உள்ளே சென்ற ட்ரேயிலே 2 கோப்பைகளில் காப்பியும் பிஸ்கட்டையும் எடுத்து வந்தாள். அவனிடம் கொடுத்துவிட்டு தானும் சாப்பிட்டாள். பாசு அன்று தன் காரிய ஆலயத்திலே நடந்த நிகழ்ச்சி ஒன்றை கூறினான். அதை அவள் ரசித்து கேட்காமல் மனதை வேறு இடத்திலே திசை திருப்பி ஈடுபடுத்தி இருப்பதை அவன் உணர்ந்தான். அவள் மனதுக்குள் ஒரு போராட்டம் நடந்து கொண்டு இருந்தது. என் அம்மா வீட்டுக்கு போய் வரலாமா? ட்ரே உள்ளே கொண்டு போய் வைத்துவிட்டு அவள் கேட்டாள். மன போராட்டத்துக்கு ஒரு நடுநிலைமையாளரை தேட அவள் விளைகிறாள் என்பது அவனுக்கு புரிந்தது. மறுப்பு கூறாமல் அவன் கிளம்பிவிட்டான். அங்கு சென்றதும் அவன் எதிரிலேயே தான் எல்லோருமே பேசிக்கொண்டனர். அவன் மட்டும் மைத்துனனின் குழந்தைகளோடு விளையாடி கொண்டு இருந்தான். திரும்பும்போது ராஜி மகிழ்ச்சியுடன் காணப்பட்டாள். அந்த மகிழ்ச்சிக்கான காரணம் அவனுக்கு புரிந்து இருந்தும் அவன் அதை தான் அறிந்ததாக காட்டிக்கொள்ளவில்லை. நாளை காலையே நாம் இருவரும் போய் கையெழுத்து போட்டுவிட்டு பிரசவ ஆஸ்பத்திரியிலிருந்து குழந்தையை எடுத்து வந்து விடலாம். நாளைக்கு நாள் நன்றாக இருப்பதாக அம்மா சொன்னாள். அம்மாவை வருவதாகவும் சொன்னாள். ஆனால் உங்கள் கையெழுத்து கேட்பார்களோ என்பதற்காகத்தான் உங்களையும் அழைத்து போகிறேன். நாளை அரை மணி நேரம் தள்ளி காரியாலயம் போகலாம் அல்லவா? ராஜி கேட்கிறாள். ஓ, போகலாமே. அவனுடைய அமைதியான சம்மத குரல் அவளுக்கு வியப்பை அளித்ததற்கு மாறாக கணவருக்கு விருப்பம் இல்லாததொன்றிலே நுழைகிறோம் என்ற அச்சுறுத்தல் மனதோடு எழத்தான் செய்தது. மறுநாள் அவர்கள் வீட்டிலே ஒரு குழந்தையின் அழுகை சத்தம் கேட்டது. அந்த அழுகை சத்தத்தை கேட்டு ராஜி பூரித்து போனாள். பிறந்த வீட்டார் குழுமி இருந்தனர். வீட்டிலே வடை பாயாசமும் ஸ்வீட்டுமாக விருந்து தயாராகி கொண்டு இருந்தது. ஓ, அழகாக இருக்கிறது. இந்த குழந்தை தேடி பிடித்தாலும் நல்ல பொருளாகத்தான் பிடித்திருக்கிறாய். அனைவரும் கூறும்போது ராஜியின் உள்ளம் பூரித்து போயிற்று. தொட்டிலிட்டு வஜ்ரகோபன் என்று பெயர் சூட்டினான். இன்னும் சில மாதங்களில் அம்மா என்ற பேரின்பம் தரும் மழலை மொழி அவள் காதிலே விழப்போகிறது. அவள் கழுத்தை கைகள் அணைக்க தாமரை முகம் அவளுடைய 2 கன்னங்களிலும் எச்சில் சொட்ட சொட்ட முத்தம் தரப்போகிறது. பிஞ்சு விரல்கள் அவள் கையை பிடித்து கொண்டு குழந்தை குதிநடை போட போகிறது. அம்மா அம்மா என்று கூப்பிட்டு கூப்பிட்டு அவளோடு பேச போகிறது. நாட்கள் சென்றன. ராஜி கணவனிடம் சொன்னாள், நம்ம வஜ்ருவுடன் என் நேரமெல்லாம் சரியாய் போய்விடுகிறது. அதனால் வீட்டோட சமையலுக்கும் நான் இல்லாத போது குழந்தையை பார்த்து கொள்ளவும் ஒரு பொறுப்பான அம்மாளை போட்டுக்கொள்ளலாமா? கணவன் சம்மதம் கிடைத்துவிட்டது. மீனாட்சி அம்மாள் அவர்கள் வீட்டு வேலையிலே அமர்ந்து விட்டாள். ராஜிக்கு அதிக நேரம் குழந்தையுடன் கழிக்க முடிந்தது. வஜ்ரு என்னமாக விளையாடுகிறான். அவளை பார்க்கும் பொழுதெல்லாம் கண்ணும் குளிய சிரிக்கிறான். நீந்தி காட்டிய பிறகு தவழ்ந்து விளையாட முயலுகிறான். பொக்கைவாயை திறந்து அவன் சிரிக்கும்போது ராஜியின் உள்ளம் பொங்கி போயிற்று. கணவனுடன் பேசும் பொழுதெல்லாம் வஜ்ருவை பற்றிய பேச்சுக்கள் தாம். பாசுவும் குழந்தையோடு ஒட்டி கொண்டான். அன்று மீனாட்சி வேலைக்கு வரவில்லை. சொல்லிவிட்டுத்தான் நின்று விட்டிருந்தாள். ராஜி பாசுவிடம் குறைபட்டு கொண்டாள். வேலை நன்றாக செய்கிறாள். வஜ்ருவை விடவும் ஆசையாகத்தான் இருக்கிறாள். ஆனால் பாதி நாட்கள் லீவு போட்டு விடுகிறாள். இவளுடைய பெரிய பிள்ளை ஒருத்தன் தஞ்சாவூரிலே பெரிய வேலையிலே நன்றாக சம்பாதித்து கொண்டிருக்கிறானாம். இவளுடைய சின்ன பிள்ளைக்கு பிறவியிலேயே கால் ஊனமாம். இந்த பிள்ளையை வைத்து கொண்டு பெரியவனுடைய குடும்பத்தோடு இருந்தால் இவனை இழப்பமாக நடத்துவார்கள் என்பதற்காக இவனை காப்பாற்றும் பொருட்டு பெரிய பிள்ளையிடம் போய் சுகமாக இல்லாமல் அவனுடைய பணத்துக்கு கூட ஏங்காமல் இங்கு உழைக்கிறாள். இந்த பையனுக்கு தலைவலி என்றால் கூட தவித்து போய் லீவு போட்டு விடுகிறாள். எனக்கு கஷ்டமாக இருக்கிறது. ஒரு தாயின் இயற்கை குணத்தை நாம் மாற்ற முடியாது, மாற்றவும் கூடாது ராஜி. பாசு அமைதியாக கூறினான். காரி ஆலயத்திலிருந்து திரும்பும்போதே, ராஜி,
என்னை கல்கத்தாவுக்கு மாற்றிவிட்டார்கள் என பாசு கூறிய போது ராஜி சங்கடப்பட்டு விட்டாள். ஆனால் மனதோடு ஒரு ஆறுதல், கல்கத்தாவுக்கு போய்விட்டால் வஜ்ருவை தன் சொந்த குழந்தை என்றே பறைசாற்றி கொள்ளலாம். மீனாட்சிக்கு மட்டும் குறை. ராஜி அவளிடம் அன்பாக நடந்து கொண்டதோடு வஜ்ருவும் அவளிடம் ஒட்டி இருந்தான். சின்ன பிள்ளையை பெரியவனிடம் விட்டுவிட்டு நீங்களும் எங்களுடன் வந்துவிடுங்களேன் ராஜி கேட்கிறாள். ஆண்டவன் கொடுத்த ஊனம், அந்த குழந்தையை மனிதன் பழிக்கும்படி விட்டுவிடக்கூடாது. இவனுக்காகத்தானே நான் தனியாக இருக்கிறேன். இவன் என் மூச்சு உள்ள வரையிலும் என் பொறுப்பில்தான் இருக்க வேண்டும் அம்மா, மீனாட்சி கூறிவிட்டாள். கல்கத்தாவுக்கு சென்றதும் ராஜிக்கு குதூகலம். வஜ்ருவிடம் அனைவருமே ஒட்டி கொண்டு அவனுடைய அழகிலே மூழ்கி போயினர். மிஸ்ஸஸ் பாசு, நீங்கள் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. அருமையான குழந்தை. உங்களுக்கு தொந்தரவு கொடுக்காம எப்படி தன் போக்கிலே விளையாடுகிறான். கூப்பிட்டால் கூட லட்சியம் செய்யாமல் விளையாட்டிலே அவ்வளவு ஈடுபாடு. பெரியவனாகும்போது மெச்சத்தகுந்த பணிகளை செய்து உங்களுக்கு புகழ் தேடி தரப்போகிறானாக்கும். ராஜி மகிழ்ந்து போனாள். பாசுவுக்கும் எல்லோருடைய சொற்களும் காதிலே விழத்தான் செய்தன. 1 மாதம் கழிந்தது. ராஜி, வஜ்ருவை இன்று ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரிடம் அழைத்து போகலாம் என்று இருக்கிறேன் என்று ஒரு நாள் பாசு கூறிய போது ராஜிக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஸ்பெஷலிஸ்டா? எந்த டாக்டர்? எதற்கு? பாசு பதில் கூறவில்லை. காரின் கதவை திறந்துவிட்டு உள்ளே வஜ்ருவை உட்கார வைத்தான். கிளம்பு ராஜி. டாக்டர் வீட்டை அடைந்த போது இஎன்டி என்ற எழுத்துக்களை பார்த்த போதே ராஜிக்கு தூக்கி வாரி போட்டது. திடீரென்று ஏதோ ஒன்று அவள் சிந்தனையை தூண்டிவிட்டு எதையோ அவளுக்கு உணர்த்த வருவது போல இருந்தது. வஜ்ரு என அவள் கூப்பிட்ட போது அவன் பாசுவை தான் பார்த்து கொண்டு இருந்தான். டாக்டரிடம் பாசு கூறியதை அவள் கேட்டுக்கொண்டு இருந்தாள். கூப்பிட்டால் திரும்பி பார்ப்பது இல்லை. ஆனால் நன்றாக விளையாடுகிறான். விளையாட்டு போக்கிலே கூப்பிடுவதை கவனிப்பது இல்லையா, அல்லது அவன் குரலிலும் எனக்கு அச்சம் தட்டுகிறது. டாக்டர் வஜ்ருவை பரிசோதித்து கொண்டே பாசு கூறியதை காதில் வாங்கி கொண்டார். பரிசோதனை முடிந்த பிறகு கேட்டார், உங்கள் வம்சத்திலேயே நெருங்கினவர்கள் எவரேனும் ஊமையாக இருக்கிறார்களா? ராஜிக்கு தூக்கி வாரி போட்டது. பாசு ராஜியை நோக்கினான். அவளும் அவனை நோக்கினாள். பாசுவை பேசிவிட்டான். இல்லை டாக்டர், இவன் எங்களுக்கு பிறந்தவன் இல்லை, அனாதை என்ற குழந்தை. பிறவியிலேயே இவன் அனாதை. நாங்கள் எடுத்து வளர்க்கிறோம். வம்சத்திலே வரும் ஊனம் சில முறை தொடராமல் நின்றுவிடும். வம்சத்திலேயே இல்லாத ஊனம் சில முறை ஏற்படுவதும் உண்டு. ஐ பிட்டி யூ பாசு. இந்த குழந்தையை பிரசவித்த தாயின் பிரசவ சாட்டை நீங்கள் வாங்கி பார்ப்பது நல்லது. அண்ட சராசரங்களும் தன்னை தாக்குவது போல ராஜிக்கு உடலெல்லாம் நடுங்கியது. வீடு திரும்பியதும் படுக்கையில் விழுந்து விசித்து விசித்து அழுதாள். ராஜிக்கு இந்த மாதிரி ஆகும் என்று பாசுவுக்கு தெரியும். அன்றைய தினம் முழுவதும் ராஜி தன் படுக்கையை விட்டு எழுந்திருக்கவே இல்லை. பாசு லீவு போட்டுவிட்டு ஹோட்டலிலிருந்து சாப்பாடு வரவழைத்தான். என்றுமே வஜ்ரு அதிகம் படுத்தியதே இல்லை. இன்றும் ராஜி படுத்திருப்பதை பார்த்ததும் பாசுவிடம் ஒட்டி கொண்டான். ஃபீடரில் பாசு நிரப்பி தந்த பாலை குடித்தான், விளையாடினான், தூங்கினான். 1 வார காலமாக வீட்டிலே ஏற்படும் மாறுதலை பாசுவால் நன்கு உணர முடிந்தது. ராஜியினால் முன்பு போல மகிழ்ச்சியும் குதூகலமாக குழந்தையை கொஞ்ச முடியவில்லை. அவனை முழுவதும் புறக்கணிக்கவும் இல்லை. ஆகாரம் தந்தாள், விளையாட்டு சாமான்கள் தந்தாள். ஆனால் அவனோடு பேசவில்லை, விளையாடவில்லை. வீட்டுக்கு யாரேனும் வந்தால் குழந்தையை பற்றின புகழுரை இல்லை. சமுத்திரத்தின் அலைகளை எட்ட நின்று கவனிக்கும் வழிபோக்கனாக பாசு எல்லாவற்றையும் கவனித்து வந்தான். அவன் எழுதிய கடிதம் ஒன்றுக்கு சென்னையிலிருந்த நண்பர் அன்று பதில் எழுதியிருந்தார். வஜ்ருவை அவர்கள் வளர்ப்புக்கு சிபாரிசு செய்த ஸ்டெல்லா நர்ஸ் பணியை விட்டுவிட்டு கேரளத்துக்கு போய்விட்டாளாம். ஆஸ்பத்திரி சார்ட்டின்படி குழந்தையின் அம்மா ஓமைதானாம். என்னை ஏமாற்றிவிட்ட ஸ்டெல்லா நன்றாக வாழவே மாட்டாள், ராஜி கடுகடுப்புடன் சொல்லி கொண்டிருந்தாள். வாசு வஜ்ருவை கவனித்து கொள்ள ஆயாவை அமர்த்திவிட்டான். ராஜி பல சங்கங்கள், கிளப் முதலியவற்றில் அங்கத்தினள் ஆகிவிட்டாள். வாசுவுக்கு காரியால வேலையாக 1 மாத காலம் பம்பாய்க்கு போக நேர்ந்தது. மீண்டும் அவன் திரும்பிய போது வீட்டில், வஜ்ரு எங்கே ராஜி?
நீ அவனை பற்றி உன் கடிதங்களில் எழுதவே இல்லையே. ராஜி அவனை ஏறிட்டு நோக்கிவிட்டு கண்களை தாழ்த்தி கொண்டாள். எங்கே வஜ்ரோ? சொல்லு ராஜி. என் சிநேகிதியின் ஆலோசனை சிபாரிசின் பேரில் அவனை அனாதை அங்கஹீன குழந்தைகளின் விடுதியிலே சேர்த்துவிட்டேன். கணவனின் சின சொற்களை எதிர்பார்த்து ராஜி நடுக்கத்துடன் இதை சொன்னாள். கணவனின் உதட்டிலே சினத்துக்கு மாறாக வேதனை கலப்போடு ஒரு வறண்ட சிரிப்பு. இப்படித்தான் முடிவு இருக்கும் என டாக்டரிடம் போய் வந்ததிலிருந்தே நான் எதிர்பார்த்து கொண்டு இருந்தேன். ராஜிக்கு தூக்கி வாரி போட்டது. என்ன சொல்லுகிறீர்கள் நீங்கள்? வஜ்ரு நம் வளர்ப்பு மகன்தானே. ஓமை குழந்தையை அனாதை விடுதியிலே விடுவதில் என்ன தவறு? நாம் வளர்க்க எடுத்து இருக்காவிடில் அங்கு இருக்கப்பட வேண்டியவன் தானே. வார்த்தைகள் எரிச்சலும் சினமும் கலந்து ஒலித்தன. ஆம் ராஜி, நீ சொல்லுவது புரிகிறது. நான் சொன்னதை நீ புரிந்து கொள்ளவில்லை. நீ அவனை பெற்ற தாயாக இல்லாததால் நீ இயற்கையை அனுபவிக்க முடியவில்லை. ஒரு குழந்தையை தத்து எடுக்க முற்பட்டு செயற்கையாக தாயாக முயன்றாய். ஊனமுள்ள ஒரு மகனை ஒரு தாய் இயற்கையாக பிரசவித்து பெற்று இருந்தால் மீனாட்சியைப் போல தன் சுக சௌகரியங்களையெல்லாம் தியாகம் செய்துவிட்டு அந்த ஊன குழந்தைக்காக வாழ்வாள். அவனை மற்றவர் துச்சப்படுத்துவதை எதிர்ப்பாள். அனாதையாக நினையாமல் அரசனாக நினைப்பாள். ஆனால் வளர்ப்பு தாய் அந்த நெஞ்சை பெறுவது கஷ்டம். நல்லதைத்தான் நாடுவாள், குறைபாட்டை வெறுப்பாள். அதனால்தான் இந்த விவகாரமே வேண்டாம் என ஆரம்பத்திலே சொன்னேன். அவன் முடிப்பதற்குள்ளேயே ஐயோ என்று கூவி அவன் மடி மீது சாய்ந்து விட்டாள் ராஜி. எத்தனை விளக்கமாக சொல்லிவிட்டான். மீனாட்சி மீது ஒரு கணம் மனம் செல்லுகிறது. ஊனமுள்ள குழந்தைக்காக வாழ்பவள் தன்னுடைய நெஞ்சை தொட்டு பார்த்து கொண்டாள். அவள் கர்ப்பம் தரித்து பிரசவித்த வஜ்ருவாக இருந்திருந்தால் அனாதை விடுதியிலே அவனை நுழைய விட்டிருப்பாளா? அவன் விளையாட்டிலே அவனிடம் உள்ள குறையை மறந்திருப்பாள். அவன் அறிவிலே அவன் ஊனத்தையும் மறந்திருப்பாள். விசித்தாலும் ராஜியை பாசு தன் கைகளினால் தடவி கொடுத்தான். அவள் தலையை கோதிவிட்டான். அழாதே ராஜி, இப்போதுமே நீ ஒன்றையும் இழந்து விடவில்லை. இயற்கையாக தாய்மையை சிலர் ஏய முடிவது இல்லை. ஆனால் ஆண்டவன் அளித்த இயற்கையான குணங்கள் ஒரு பெண்ணுக்கு இல்லாமல் போகாது. என்றுமே அந்த நெஞ்சுக்குள் கருணை, அன்பு, அரவணைக்கும் தன்மை ஆகியவை வஞ்சனையே இல்லாமல் நிரம்பி கிடக்கின்றன. இத்தனை குணங்களும் ஒரு தாயின் ஒரு தாய் தனக்கே சொந்தமான குழந்தைக்கு மட்டும் இத்தனையும் தர முடிந்தால் தாய்மை பேற்றை அடைய முடியாதவள் இத்தனை குணங்களையும் எத்தனை குழந்தைக்கும் வாரி வாரி வழங்க முடியும்? அங்கு தன்னலம் அழிந்து போகிறது. அன்புக்கு இயங்கும் பல அனாதை குழந்தைகள் தாயை காண்கிறார்கள். உள்ளம் உருக, நெஞ்சு மகிழ அந்த தாயும் அந்த சேய்களும் ஆண்டவனுக்கு நன்றி செலுத்துகிறார்கள். புரிகிறதா? ராஜி அவன் நெஞ்சோடு பிணைத்து போய் கண்களை மூடிக்கொண்டு விட்டாள். வஜ்ருவை போன்ற எத்தனையோ குழந்தைகள் அம்மா என்ற சொல்லுக்கு பொருள் காட்டி அவளை அழைப்பது போல உணர்ந்தாள். எப்படி ஓசையோடு வராத அம்மா என்ற சொல்லை அவள் அவர்களது பார்வையிலிருந்து ஏற்று மனம் மகிழ்ந்து போனாள். பல குழந்தைகளுக்கு தாய் என்ற பெருமையை அடைந்தாள். மீண்டும் அவள் கண்களை திறந்தபோது பாசு அவளை நோக்கி புன்னகை புரிந்தான். அனாதை விடுதிக்கு பாதுகாப்பாளராக ராஜி தன் பெரும் பொழுதை அங்கு கழிக்கும்போது பாசுவும் சில முறை அங்கு தன் நேரத்தை செலவிட்டான். உள்ளங்கள் நிறைவு கண்டன. அன்பானவர்களே, எஸ். ரங்கநாயகி அவர்கள் எழுதிய அன்பு அனாதை அல்ல சிறுகதை நிறைவு பெற்றது. நன்றி.